ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் மெமோ போடுறதுனால என்ன நடக்கும்? யூஸ் மெமோ போடாம விட்டா என்ன நடக்கும்? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட் வேல்யூன்ற ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதியிருக்கேன். அத வந்து இங்க வேல்யூன்றதுல அசைன் பண்ணி, நான் யூஐல ஜஸ்ட் வந்து கீழ வந்து வேல்யூன்றத வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இன்கிரிமென்ட் பட்டன் ஒண்ணு வச்சிருக்கேன். அது வந்து கவுண்ட் பிளஸ் 1 வந்து நான் இங்க வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து ஜஸ்ட் குடுத்தோனே, இங்க ஒரு கன்சோல் போட்டிருக்கேன். இங்க ரெண்டரிங்ல ஒரு கன்சோல் போட்டிருக்கேன். ஸோ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கம்ப்யூட் வேல்யூவும் ரன் ஆகும், ரெண்டரிங்கும் ரன் ஆகும். இது வந்து நார்மலா இனிஷியல் ரெண்டர்ல நடக்கிற விஷயம் தான். ஸோ நம்ம இத கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் இன்கிரிமென்ட்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த கம்ப்யூட் வேல்யூ வந்து ரன் ஆகக்கூடாதுல்ல. ஏன்னா இது வந்து அந்த ஃபங்ஷன் தான் இருக்கு. எனக்கு அதோட வேல்யூஸ் தான் வந்து வருது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்னால வந்து நடக்குது. இதே நம்ம வந்து யூஸ் மெமோ போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் மறுபடியும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்க வந்து இனிஷியல் ரெண்டர் வந்து எனக்கு எப்பவுமே ஓகே தான். இன்கிரிமென்ட் குடுக்குறேன். வெறும் ரெண்டரிங் மட்டும் தான் நடக்குது. ஆனா எனக்கு வந்து வேல்யூ வந்து அப்டேட் ஆகல. ஸோ இது ஏன் அப்டேட் ஆகல அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து டிபெண்டன்சி அரேல வந்து எதுவுமே குடுக்காம இருக்கேன். பட் கவுண்ட் சேஞ்ச் ஆனா அப்படின்ற மாரி எனக்கு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இங்க நான் குடுக்க எனக்கு இன்கிரிமென்ட் குடுக்க எனக்கு இதுவும் ரன் ஆகும், இதுவும் ரன் ஆகும். ஸோ எங்க எத பத்தி யூஸ் மெமோ வந்து போடணும், இத குடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இத பத்தி நம்ம வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் ரிலேட்டட் வீடியோல குடுக்குறேன்.